காய்ச்சல் குறைஞ்ச பிறகு தான் டாக்டர் அதிகமான ஒரு உடல் சோர்வே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பஞ்சமுட்டி கஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் பச்சை பயிறு, அது கூட வந்து கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து, இது கூட அரிசி, இந்த 5 வகையான உணவுப் பொருட்களையும் வந்து நல்லா சேர்த்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 4 மடங்கு தண்ணீர் சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து வேக வச்சு இந்த ஒரு கஞ்சியை வந்து நம்ம காய்ச்சல் வந்து சரியான பிறகு வந்து நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் வந்து கொடுக்கும்போது இந்த பருப்பு வகைகளில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன், அதே மாதிரி கஞ்சி உணவாக நம்ம வந்து கொடுக்கும்போது நீர்த்துவம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி இந்த காய்ச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு உடம்பு ஹீட்டில் அதிகமாக இருக்கிறதுனால தசைகள் எல்லாமே ரொம்ப பலகீனமாயிடும். ஸோ அதனால தான் வந்து அவங்களால நடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயறு வகைகளில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அப்படிங்கிறது அந்த தசைகளுக்கு அந்த இழந்த சக்தியை வந்து மீட்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பஞ்சமுட்டி கஞ்சியை வந்து நம்ம கொடுக்கலாம். இது கூட இந்த காலகட்டத்தில் காய்ச்சல் வரக்கூடாது டாக்டர், ஏன்னா நான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மஞ்சள், மிளகு, அது கூட வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு சின்ன சின்ன மாத்திரைகளாக செஞ்சு காலை இரவு 2 வேளையும் வெது வெதுப்பான பாலோடையோ இல்லை வந்து வெந்நீரோடையோ இல்லை சாதம் வேக வச்சு அந்த தண்ணீரோடையோ சேர்த்து வந்து எடுத்துக்கலாம்.